ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் இந்திரா பேசுகிறேன். ஒரு காட்டில் ஒரு சின்ன அழகான பறவை இருந்தது. அதுக்கு ஒரு வினோதமான பழக்கம் இருந்தது. அதோட வாழ்க்கையில் அன்றாடம் என்ன விஷயம் நடந்தாலும், நல்ல விஷயமா இருந்தாலும் சரி, இல்லை ஏதாவது வருத்தப்படுற விஷயமா இருந்தாலும், இல்லை வேறு ஏதாவது முக்கியமான விஷயம் நடந்தாலும், அதை ஒரு சின்ன கல் எடுத்து அதில் எழுதி வைக்கிற பழக்கம் அதுக்கு இருந்தது. இந்த கல் எல்லாத்தையும் ஒரு சின்ன பையில் போட்டு சேர்த்து வச்சு டெய்லி அந்த பையை தூக்கிக்கிட்டே தான் எங்கே போனாலும் போகுமா. இப்படி பறந்துகிட்டே இருந்திருக்கு. இதை அன்றாட இது செய்ய 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 இது ஒரு பழக்கமாக அதுக்கு மாறிடுச்சு. இதை மாற்றிக்கவே அதனால் முடியவே முடியாது. அதை ஒரு நாள் கூட செய்யாமல் அதனால் இருக்க முடியாது. ஒரு நாள் இதை பார்த்த ஆந்தை என்னது இது, என்ன இதுதான் என்னோடய வாழ்க்கையோட பொக்கிஷம் அப்படின்னு சொல்லியிருக்கு. என்னன்னு கேட்டோன்னே, இது இந்த மாதிரி நான் பண்ணுவேன் டெய்லி அப்படின்னு சொன்னேன். எதுக்காக இந்த மாதிரி நீ எல்லாத்தையும் தூக்கிட்டு திடுற, உனக்கு சுமையாக தெரியலையா? அப்படியெல்லாம் எனக்கு தெரியல அப்படின்னு சொல்லிச்சான். சரி, இதுக்கிட்ட நம்ம பேசி ஒரு பிரயோஜனம் இல்லைன்னு சொல்லிட்டு அந்த ஆந்தை போயிடுச்சு. இது நாளாக நாளாக இது தூக்கிட்டு போகிற கல்லோட சுமை அதிகமாகி ஒரு நாள் அதனால் அதை தூக்கிட்டு போக முடியல, பறக்க முடியலை. நாளாக நாளாக அது உடம்பு ரொம்ப டயர்டாக ஆரம்பிச்சது. ஒரு நாள் மொத்தமாக எல்லாம் கொலாப்ஸ் ஆகி கீழே விழுந்துருச்சு. அப்போ அந்த பக்கம் அதே ஆந்தை என்னாச்சுன்னு கேட்குறப்போ, இல்லை என்னால் முடியலை, இதை தூக்கிட்டு பறக்க முடியலை அப்படின்ச்சு. அப்போ அந்த ஆந்தை சொல்லியிருக்கு, நீ என்ன பண்ணிகிட்ருக்கேன்னு உனக்கு புரியுதா? கடந்த காலத்தில் நடந்த நல்ல விஷயமோ, இல்லை வலியோ வேதனையோ, இல்லை மகிழ்ச்சியான விஷயமோ எல்லாத்தையுமே எடுத்து வச்சு 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 அதவே தான் நீ வாழ்ந்துட்டுருக்கிய ஒழிய நிகழ்காலத்தை நீ வாழவே இல்லை, உன்னோட வாழ்க்கையே நீ வாழலை அப்படின்னு சொல்லிச்சான். ஸோ உனக்கு என்ன வேணுன்றதை நீ தான் தீர்மானம் பண்ணணும். அதை விட்டுட்டு ஏற்கனவே நடந்த விஷயங்களை பற்றி மட்டும் நினச்சி உன்னோட வாழ்க்கையை வாழாமல் இப்போ நீ சிரமப்பட்டு இறந்து போகிற நிலமையில இருக்க அப்படின்னு சொல்லிட்டு போச்சான். இந்த கதையை ஏன் நம்ம இங்கே ஷேர் பண்ணுறோம் அப்படின்னா, வாழ்க்கையில் பெரும்பாலான பகுதி நாமளும் இதே தான் பண்ணிகிட்ருக்கோம். பழைய நினைவுகள் இருக்கலாம் எப்போயாவது. எப்போ பாரு பழைய நினைவுகள்லையே வாழ்கிறதே பழக்கமாக சில பேர் வச்சுருப்பாங்க. அந்த காலத்தில் நான் அப்படி இருந்தேன், எங்களுக்கு அப்படி இருந்தது, அதை இப்போ சொல்லி வாழ முடியாது. இப்போ வாழ்கிற வாழ்க்கையை மிஸ் பண்ணிடுறோம் அப்படின்றது அவங்களுக்கு புரியலை. பழச மெமரியாக நல்ல நினைவுகளாக வச்சுக்கலாமே. அண்ட் இப்போது இருக்கிற வாழ்க்கையில் எவ்வளோ மேக்ஸிமம் முடியுமோ அவ்வளோ சந்தோஷமாக நம்ம வாழ்க்கையை வாழ்ந்து மகிழ்ச்சியாக கடத்தினோன்னா இது நல்ல விதமான கடந்த காலமாக மாறுறதுக்கான வாய்ப்புகளை நம்ம கொடுக்க முடியும். நல்ல விஷயங்களை ஈர்க்கிறதுக்கான அமைப்பாகவும் அது அமையும். தேங்க்யூ.